நீங்கள் இப்படி வந்துருவாங்க காட்டு இருக்கு வரேன் வேட்டியை கூட சொல்லுங்கள். அன்பான சுய சொந்தங்களே, அடியார் பெருமான் இன்னைக்கு நம்ம அன்னதான கூடத்துக்கு வந்திருக்கிறாரு, பசியாக இருக்கிறாரு. அவர் ஒரு அதிசய பொருள் எங்கிட்ட காமிச்சிருக்கிறாருங்க. இதனுடைய இது வந்து ஏசிங்கி, இதனுடைய தொழில் வளர்ச்சி, குடும்ப நலனுக்கு, அபிவிருத்திக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை ஐயா சொல்கிறாரு. இதை தேவைப்படுவார் நம்ம தொடர்பு கொள்ளலாம். அடியார்கிட்ட இருந்து நம்ம ஐயா இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஐயா இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கந்தூர் குமாரசாமி டெம்பிளுக்கு கர்நாடகாவில் இருக்கு. அந்த குச்சி அங்கே விளையிலையா? சரி. அங்கே வந்து முருகன் பிரம்மச்சாரியாக இருக்காருயா. சரி. ஐயா மேலேருந்து கீழே வந்தவுடனே அங்கே தான் கர்நாடகாவில் தான் முதல் இறங்கியிருக்காரு. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு அம்மா வந்து பொண்ணு மாற்றுறான். கன்னியாகுமரியில் பொண்ணு பார்த்து திருமணத்துக்கு உனக்கு நாள் குறிச்சாச்சுப்பா, பொண்ணு பார்த்துட்டு சொல்லி அம்மா சொல்லும்போது மகன் கேட்குறாரு, அம்மா நீங்கள் பொண்ணு பார்த்துட்டீங்கன்னா பொண்ணோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணோட மனசு அம்மா மனசு மாதிரி இருக்குன்னு பார்வதி சொல்கிறான். அப்படி சொல்லும் போது முருகன் சொல்கிறாரு, அம்மா உங்களை மாதிரி மனசு இருக்கிறது எனக்கு கல்யாணம் முடிக்க விருப்பம் சொல்லி கோவிச்சுட்டு போயிடுவார். அப்படி கோவிச்சுட்டு போகும்போது பார்வதி கேட்குறான், நான் பெற்ற உள்ள என் பேச்சை கேட்காம நீ கோவிச்சுட்டு போறிய, நான் கொடுத்த பாலை கட்டுடா அப்படின்னு சொல்லும்போது பாலை வாந்தி எடுத்துருவார். திருநீர் மலையாக அங்கே இருக்குது. ஆமாம், ரத்த வாந்தி எடுத்துருவார். குங்கும மலையாக இருக்குது. கொழுப்பெல்லாம் சிந்தி விட்டுருவார். சந்தன மலையாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உயிர் பிரமா உயிரை நான் உனக்கு கொடுக்க முடியாது, நீ கொடுத்த பால் கறி எல்லாத்தையும் நான் செதறி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் படுத்திருப்பாரு. பிரம்மா பார்ப்பாரு, இந்த ஏரிசிங்க குச்சியை படுத்து விடுறாரு. இந்த குச்சியை பிடிச்சி எந்திக்காது முருகப்பெருமான். இந்த கருவறையில் இதை ஏரிசிங்க குச்சியோட தான் முருகன் அங்கே காட்சி விட்டுட்டு இருக்காரு. இந்த குச்சியை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுகளை வச்சு பிரதிஷ்டை பண்ணோம்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும், தொழில் விருத்தியாகும், குடும்ப பிரச்சனை தீராத பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஒரு ஏதோ ஒரு பில்லி சீனின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த குச்சி வீட்டுக்குள்ள உடனே வெளியே ஓடி போயிடும். அந்த திருநீருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த திருநீரை வந்து 2 வாயில் போட்டு பச்சை தண்ணியை குடிச்சிங்கன்னா குழந்தை இல்லைன்னா கரு உண்டாயிடும். இதெல்லாம் உண்மை, இயற்கை. நான் சொல்கிறேன் அடியார் ஐயா, நீங்கள் அடியார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அடியார் மூலமாக இதை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நல்லா மேன்மேலும் வாழ்க்கை பெறலாம். ஓ நம சிவாய. ஹர் மகாதேவ்.